அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் உள்ளே வரும்பொழுதே யார் அந்த சட்டையில் அணிஞ்சிக்கிட்டு தான் வராங்க. அண்ணா பல்கலைக்கழகம் நீதி கிடைக்கணும், இந்த அரசு மெத்தனமாக இருக்குது, சரியான நடவடிக்கை எடுக்கலை, குற்றவாளியை காப்பாற்றுற முயற்சியில் தான் ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர், அம்மையார் கட்சிக்கு தற்காலிக தலைவர் என்று போராடி கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது ஒரு கேவலமான முயற்சியை கையெடுத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார். நீதி கிடைக்கணும் போராடுறாரு. நீதி கிடைக்க வேண்டிய பிரச்சனைகள் நிரம்ப இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்மகள் என்னுடைய மகளுக்கு சமமானவள். அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அந்த கொடூரன், காம கொடூரன் யாராக இருந்தாலும் அவன் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற உணர்வு ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிறது. ஒவ்வொருவரும் அதை நோக்கி நகர்கிறோம். சட்டம் கடமையை செய்து கொண்டிருக்கிறது. அரசு அதில் தீவிரமான கவனத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வெள்ளி விழா கொண்டாடி கொண்டிருக்கிற கன்னியாகுமரியில் ஐயன் திருவள்ளுவருடைய சிலை புதுப்பிக்கப்பட்டு வரலாற்றில் மிகப்பெரிய நிகழ்வாக நடக்க வேண்டிய அந்த நிகழ்வில் இருந்து கொண்டிருக்கிற போது கூட இதில் கவனம் செலுத்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார். ஆனால் இதே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது அம்மையார் ஜெயலலிதா, இவர்களையெல்லாம் ஆளாக்கிய முதலமைச்சர் ஜெயலலிதா பெரிதும் நேசிக்கப்பட்ட கொடநாடு கொலை வழக்கில் இன்று வரையிலும் குற்றவாளிகளை காப்பாற்றி கொண்டு குற்றவாளிகளுக்கு துணை போன எடப்பாடி பழனிசாமி, அதே போல் பொள்ளாச்சியில் அவருடைய சட்டமன்றத்தில் இருக்கிற ஜெயராமனுடைய பிள்ளை தலைமையில் 200க்கும் மேற்பட்ட பெண்மகள் கதற கற்பழிக்கப்பட்டு அண்ணா என்றும் சகோதரர் என்றும் தலை என்றும் சார் என்றும் தலை என்றும் இப்பொழுது புதுமை எப்படியெல்லாம் புதுமொழிகள் வந்திருக்கிறது.